மேற்கு வங்கத்தில் ரோடு ஷோ நடத்தினார் பிரதமர் மோடி. வழிநெடுகிலும் காத்திருந்த திரளான பொதுமக்களுக்கு கையசைத்தவாறு சென்றார். மேற்கு வங்கத்தில் சமரச அரசியலுக்காக காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் எதையும் செய்யும். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு மால்டாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஆசிரியர் பணி நியமன ஊழல் காரணமாக 26,000 குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுவதாகவும் சாடல். திருப்பதியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். கர்நாடகாவில் ரோடு ஷோ நடத்தினார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர பரப்புரை. அரசியல் களத்தில் தன்னை எதிர்கொள்ள முடியாமல் தனது 2 சகோதரிகளை எதிர்க்கட்சிகள் கேடயமாக பயன்படுத்துவதாக ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றச்சாட்டு. தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தை பிரித்து சூழ்ச்சி செய்வதாகவும் விமர்சனம். அக்னிவீர திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்களிடம் இருந்து ராணுவ பணியை பறித்தார். கர்நாடக மாநிலத்தில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் வயநாடு தொகுதி எம்பி ராகுல் காந்தி பேச்சு. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. கனகபுராவில் ஓட்டு அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார் அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். மத்தியில் மோடியோ ராகுலோ யார் வந்தாலும் தமிழகத்துக்கு நல்லது செய்தால் வரவேற்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. பெரம்பலூர் அருகே மகன் தாக்கியதில் மன உளைச்சலில் இருந்த தந்தை உயிரிழந்த வழக்கில் அலட்சியமாக செயல்பட்டதாக கைகளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிசாமி ஆயுதப்படைக்கு மாற்றம். இந்த வழக்கை விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகனை நியமித்து எஸ்பி ஷியாமலாதேவி உத்தரவு. புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவித்து கல்வித்துறை உத்தரவு. மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையை அறிவித்து அதற்கான ஆணையை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் தொடரும் கனமழை எதிரொலி. தான்சானியாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 155ஆக உயர்வு. 236 பேர் காயமடைந்ததாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.